to God. This is Lynn Rao. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது லின் ரா. I'm so happy that you have joined us today. நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கூட கலந்து கொண்டதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். I remember the story in the Bible of the father and his two sons. வேதத்திலே ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளை குறித்ததான சம்பவத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். The younger son left home and spent all his inheritance on careless and reckless living. அந்த இளைய குமாரன் அவனுடைய ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு அதை வேண்டாத விதங்களிலே செலவிட்டு நஷ்டப்படுத்தினான். The older son stayed home and kept working for his father. ஆனால் மூத்த குமாரனும் தகப்பனோடு இருந்து அவன் உழைக்கிறவனாயிருந்தான். When the younger son came home, when he returned home, the father threw him a party. ஆனால் இளையகுமார் நஷ்டப்படுத்தின இளையகுமாரன் வந்த பொழுது தகப்பன் அவனுக்காக விருந்து ஆயத்தப்படுத்தினான். But when the older son heard about the party, he was angry. அதை மூத்த குமாரன் கேட்டபொழுது அவனுக்கு மிகவும் கோபம் உண்டாயிற்று. He told his father, "You never threw me a party." அவர் சொல்லுகிறார், நான் இத்தனை நாட்கள் உம்மோடு கூட இருந்து எனக்கு நீங்கள் இப்படி விருந்து வைக்கவில்லையே. And his father said, "Son, you are always with me and all that I have is yours." அப்ப தகப்பன் சொல்லுகிறார், நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். This story shows that neither son knew their true identity. அந்த சம்பவம், அந்த கதை எதை காண்பிக்கிறது என்றால் 2 பிள்ளைகளும் அவருடைய ஸ்தானம், அவருடைய அடையாளம் என்ன என்று அறியாதவர்களாயிருக்கிறார். The younger son thought he had to make his own way, and the older son did not think his father really saw him and cared about him. ஒருவன் யோசிக்கிறான், என் வேலையை நான் தான் பார்த்துக்கணும் அப்படி என்று நஷ்டப்படுத்தினான். இன்னும் ஒருவன் தகப்பன் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, நம்ம குறிச்சு கேர் பண்றது இல்லைன்னு அவர் யோசிக்கிறார். I want you to get a clear picture of who you are in Christ, your identity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார், உங்கள் அடையாளம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். And just as important, I want you to awaken to who Christ is in you. உங்களுக்குள்ளே கிறிஸ்து யார் என்பதை அறியத்தக்கதாய் உங்களை நான் எழுப்பி விட விரும்புகிறேன். Let's pray. ஜெபிப்போமே. Father God, we thank you that you see us and you know us. தகப்பனே, நீர் எங்களை காண்கிறீர், எங்களை அறிந்திருக்கிறீர், எங்களை பார்க்கிறவராயிருக்கிறீர். You are such a good father and you love each single person equally. ஆண்டவரே, நீர் அன்புள்ள தேவன், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களுடைய நிலையிலே நீர் நேசிக்கிறவராயிருக்கிறீர். I ask you to open the hearts of every person watching today, that they would see who they are in your eyes. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர்களை எழுப்பி உம்மை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய். We love you and we worship you and we give you our lives today. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். In the powerful name of Jesus we pray. வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. One of my biggest questions for the church is, why do most believers in Christ not think and act like him? எனக்கு சபையிலே இருக்கிறவர்களிடத்தில் இருக்கிற கேள்வி, அவரை போல யோசித்து அவரை போல ஏன் நடக்க முடியல உங்களால என்றுதான். Why do they not know their true identity according to how God sees them? தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்ற அடையாளத்தோடு அவர்கள் தங்களை ஏன் பார்த்து கொள்ளவில்லை என்றுதான் என் கேள்வியாயிருக்கிறது. I believe it is because sin is preached about so often to try to get people to behave correctly that it causes believers to only focus on trying not to sin. அப்போ பாவத்தை குறித்தே மையப்படுத்தி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பாவத்தை மையமாய் வைத்து தேவன் காண்பிக்கிற அன்பை அதை ஒதுக்கி வைத்துகிறார். What did John the Baptist tell us? யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்?
Let's turn over to the Gospel of John, chapter 1. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 1, and we'll read verse 29. அதிலே 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். John the Baptist declared that Jesus, the Lamb of God, takes away the sin of the whole world. அப்ப அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். Jesus did this by dying on the cross and taking all of our sin upon him. இயேசு சிலுவையிலே மரித்ததினால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை இதிலே நாம் பார்க்கிறோம். Since Jesus did this, you are no longer guilty of sin. அப்ப இயேசு இதை செய்திருப்பாரே என்றால் நீங்கள் பாவத்தை குறித்ததான குற்ற உணர்வு இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். God loves us so much that he sent his son into the world to save us, not to condemn us. இயேசு தன்னுடைய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினதற்கு காரணம் நம்மை அவர் குற்றவாளியாய் தீர்க்கும்படி அல்ல, நம்மை விடுதலையாக்கும்படியாய் அனுப்பியிருக்கிறார். Jesus removed all sin for everyone. But if you do not truly believe it, it will not benefit you. அப்ப இயேசு எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து தீர்த்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அந்த பலி நமக்கு பிரயோஜனம் இல்லாததாய் போய்விடும். Sin is no longer the believer's issue. அப்போ இது பாவம் என்று சொல்வது இனி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு பயம்புறுத்துகிற காரியம் அல்ல. However, if you are still focused on sin, you will continue to walk in sin instead of righteousness. அப்ப நீங்க பாவத்தையே நீங்கள் கவனித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன் மாம்சத்திற்கு ஏற்றபடியே செய்கிறவனாயிருக்கிறான், நீதியின்படி வாழ முடியாது. As a believer in what Jesus did for you, there is a much better way to address something you said or did that was not like Jesus. இயேசுவை போல நீங்கள் செய்ததையோ அல்லது பேசினதையோ இந்த நாளிலே உங்களை அதை குற்ற உணர்வு படுத்துமே என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தீர்வு இருக்கிறது. When you realize it, you stop and you recognize how you acted. அப்போ இப்படி நான் செஞ்சிட்டேன் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் அதை செய்வதை நிறுத்தி என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசியுங்க. And you remember that is not who you are anymore. நீங்க யோசிக்க வேண்டிய காரியம், நான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் நான் இப்பொழுது அல்ல. Also, if you think you hurt someone with your words or your actions, ask them to forgive you. அப்போ ஒருவர் உங்களுடைய வாயின் வார்த்தையினால் காயப்படுத்தி இருப்பீர்கள் என்றால் அவர்களிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If they are not willing to forgive you, that is their problem, not yours. அப்ப அவங்க நீங்க கேட்டும் மன்னிக்கல என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை, இனி அது உங்களுடைய பிரச்சனை அல்ல. Your heart should feel clean because you did what was right. உங்களுடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்டிருக்கும், காரணம் எது சரியோ அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். If they forgive you or not, thank Jesus for removing your sin. அவர்கள் மன்னித்தார்களோ மன்னிக்கலையோ நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என் பாவத்தை என்னை விட்டு மாற்றினதற்காய் நன்றி. God is not holding you hostage over your mistakes. நீங்கள் எப்பொழுதோ செய்த அந்த பாவத்திற்கு தேவன் இன்னும் உங்களை குற்றம் தீர்க்கிறவராய் அவர் இருக்கவில்லை. Jesus paid for your sins, for all sin. காரணம் என்னவென்றால் நீங்கள் செய்த அந்த குற்றத்திற்கான கிரயத்தை இயேசு ஏற்கனவே செலுத்தி இருக்கிறார். You have to remember, stop and remember, this is not who you are anymore. இப்ப நீங்க நினைக்க வேண்டிய காரியம், நான் அப்படியெல்லாம் இனி செய்யக்கூடாது, காரணம் நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை. You are no longer a sinner. You are a saint because Jesus made you that way. நீங்கள் இனி பாவி அல்ல, நீங்கள் பரிசுத்தவான், காரணம் இயேசு உங்களை அப்படியே உண்டாக்கி இருக்கிறார். If we're not to focus on trying not to sin, what are we to focus on?
அப்ப பாவம் செய்யக்கூடாது என்பதிலேயே உங்களுக்கு கவனம் வைக்கிறதுனால அது தவறா முடிகிறதுன்னா அப்ப எதுல கவனத்தை செலுத்த வேண்டும்? Being born again, born from above, what is your new nature? அப்ப நீங்கள் பரத்தில் இருந்து பிறந்தவர்களாய் இருக்கிறபடினால் உங்களுடைய புதிய குணாதிசயங்கள் என்ன? What is your new identity? உங்களுடைய புதிய அடையாளங்கள் என்ன? When you know who you are in Christ, you think differently. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்று அறியும்போது உங்களுடைய எண்ணங்களே வித்தியாசமானதாய் காணப்படும். In John chapter 1, let's look at verses 10 to 11. யோவான் 1ஆம் அதிகாரம் 10 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமது சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். The world did not know Jesus. உலகம் அவரை அறியவில்லை. His own, the Jewish people, did not receive him. அவருடைய சொந்தமான யூத ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள விரும்பவில்லை. The word receive means to recognize, comprehend, awaken to, and identify with. அப்ப அறிந்து கொள் என்று சொன்னால் அந்த காரியத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு தெளிவு, ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். They did not receive him and did not recognize him. அப்ப அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் யார் என்ற ஒரு தெளிவு, ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. They did not comprehend or identify with him. அவரை குறித்து அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புரிந்து கொள்ளவில்லை. Let's read verses 12 and 13. 12 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தனையிலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென். So everyone who receives him, who recognizes their association in him, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிலே நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறார்களோ, and is convinced that he is their life and his name defines them, அவர்கள் தான் இயேசுதான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய நாமம்தான் இவர்களுடைய அடையாளம் என்று அறியும் பொழுது God gives assurance that they are his children, his offspring. அப்ப தேவன் ஒரு உறுதியை கொடுக்கிறார், இவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறைகளாயிருக்கிறார்கள் என்று சொல்லி. And they have the right and power to become children of God. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் அவர்களுக்கு உண்டாகிறது. This is no small thing. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. He is your source and you come from him. அவர்தான் உங்களுடைய ஆரம்பமாய் இருக்கிறார், அவரில் இருந்துதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். The fact that you are already his own, that you have your beginning and your being in him, is confirmed in your realizing it. அப்ப நீங்க அவரிலே ஆரம்பிக்கும் பொழுது, அவரோடு கூட நடக்கும் பொழுது நீங்கள் அவரில் இருக்கிறதை உணர ஆரம்பிப்பீர்கள். We're told in Acts that in him we live and move and have our being. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்படுது, நம்மளுடைய வாழ்க்கை அவருக்குள் அவராலே நடத்தப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். All of our life, all we do, all of our identity is in Christ Jesus. நம்ம செய்கிறது, பேசுகிறது, நம்மளுடைய அடையாளமே கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிறது. We celebrate not just closeness with him, but oneness with him. அவரோடு கூட நெருங்கி இருக்கிறது அல்ல, அவரிலே இணைந்திருக்கிறது தான் இந்த நாளிலே நாம் அறிய வேண்டும். Your identity is discovered in him. உங்களுடைய அடையாளம் அவரிலே வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. Recognize you're already his because you began in him.
நீங்க இதை அறிய வேண்டும். நீங்கள் அவரிலே இருக்கிறீங்க, உங்களுடைய ஆரம்பம் அவரில் இருக்கிறது என்று சொல்லி. You really are not the invention of your parents. நீங்கள் உங்கள் பெற்றோர்களினாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. When God wrote the script of your DNA, தேவன் உங்களுடைய டிஎன்ஏவை குறித்ததான காரியங்களை நீங்க எப்படி இருப்பீங்க என்று எழுதும் பொழுது, he gave birth to a being who is equal to his likeness, bearing his image. அவர் எப்படி என்றால் அவருக்கு இணையாய் அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை உடையவர்களாய் அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். This is amazing of what God has done. தேவன் செஞ்ச இந்த காரியம் ஆச்சரியமானதாய் இருக்கிறது. When you discover you are born from above and you have your beginning and your being in him, அப்ப நீங்க அவரில் மறுபிறப்பு அடைந்து நீங்கள் அவரில் இருக்கிறீர்கள் என்று உணரும் போது, you are awakened to who you now are. அப்பொழுதுதான் இந்த வெளிப்பாடு வரும், நீங்கள் யார் என்று சொல்லி. This is what Jesus came to reveal and redeem to us. இதைதான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க நம்மை இதற்காக தான் விடுதலையாக்கி இருக்கிறார். His identity is your identity. அவருடைய அடையாளம் உங்களுடைய அடையாளமாயிருக்கிறது. You are God's dream come true. நீங்கள் தேவனுடைய கனவின் நிஜமாயிருக்கிறீர்கள். Stay with me because you're going to hear more of what the word tells us. நீங்க என்னோடு கூட இணைந்திருங்க, காரணம் உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். Let's go to verse 14. அதிலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். The word became flesh, a human being. பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாய் அது மாற்றப்பட்டது. Jesus came to dwell among us and now dwells in us. தேவன் நம் மத்தியில் வாழ கடந்து வந்தார். இப்பொழுது நமக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். We are his address, his dwelling place. அவருடைய அடையாளமாய் அவர் தங்கியிருக்கிற வீடாய் நாம் இருக்கிறோம். He now resides inside of us. அவர் நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். Jesus came to unveil Father God to show us who he is. அவர் பிதாவாகிய தேவன் யார் என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாய் பூமிக்கு வந்தவர். Jesus said, if you have seen me, you have seen the Father. இயேசு விதமாய் சொல்லுகிறார், என்னை கண்டவன் என்னை அனுப்பின பிதாவை கண்டிருக்கிறான் என்று சொல்லி. The revelation of Jesus Christ is the revelation of the Father. அப்போது இயேசுவுக்கு உண்டான வெளிப்பாடு அது பிதாவினால் உண்டான வெளிப்பாடுகளாய் இருக்கிறது. As we gaze upon Jesus, he captivates us. அப்ப நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அது நம்மை பிடித்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது, கவரக்கூடியதாய் இருக்கிறது. The glory we see is the original, authentic, begotten Son of the Father, who is full of grace and truth. நாம் பார்க்கிறோம், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தேவகுமாரன் நமக்காய் வெளிப்பட்டார். The glory that we lost in Adam returns in fullness in us. பாருங்க, ஆதாம் காலத்திலே நாம் இழந்த அந்த மகிமையை இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் பெற்றிருக்கிறோம். In him we discover that we are not here by chance or accident. அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று அறியும் பொழுது இந்த பூமியிலே நாம் பிறந்திருப்பது தற்செயல் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறோம். Or we're not here by the desire or conception of our earthly parents. உலகத்தின் பெற்றோர்களின் தீர்மானத்தினால் பிறக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல. We exist by the expression of God's desire to reveal himself in the flesh in human beings. அவர் ஒரு மனித சாயலாய் உருவானதினாலே அவர் இந்த ஒரு வெளிப்பாடை, இந்த ஒரு அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
In him, we recognize our true beginning. அவருக்குள்ளே நம்மளுடைய உண்மையான ஆரம்பத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். Jesus is the firstborn from the dead, declaring our new birth. அவர்தான் மரித்ததிலே இரு முதல் உயிர்த்தெழுந்தவராய் ஒரு புதிய பிறப்பின் ஆரம்பமாய் அவர் இருக்கிறார். Jesus accurately declares and interprets the invisible God within us. அப்ப அவர் ஒரு காணாத தேவன் எப்படி செயல்படுவார், எப்படி இருப்பார் என்பதை நமக்குள் இருந்து அவர் வெளிப்படுத்துகிறார். I want to read verse 16 now. அதிலே 16ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். Amen. So the word fullness means completeness. அங்கே பரிபூர்ணம் என்று சொல்லும்போது நிறைவை, பூரணத்தை அது சொல்லப்படுகிறது. He is the source of our completeness. அவர்தான் நம்மை பரிபூர்ணம் அடைவதற்கு காரணராயிருக்கிறார். Of his completeness we have all received now. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள் எல்லாம் பெற்று இருக்கிறோம். The fullness of Christ reflects our completeness in him. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறது நம்முடைய பரிபூர்ண, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடினால் நாம் பரிபூர்ணமாய் இருக்கிறோம். We live and move and have our being in him. நாம் செயல்படுகிறதும் பார்க்கிறதும் செய்கிற எல்லாம் அவருக்குள்ளே இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. He is in us and we are in him. We're one with him. அவர் நம்மிலும் நாம் அவரிலும், நாம் இருவரும் ஒன்றாயிருக்கிறோம். I don't know if you're familiar with this language, but this is what the word of God tells us. சொல்லப்படுகிற இவைகள் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமா என்று தெரியல, ஆனால் வேதம் இதைதான் சொல்லுகிறது. So let's talk about Jesus being the firstborn. Let's go to Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திற்கு கடந்து போய் இயேசுவின் முதல் பிறப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We'll read verse 15 to start. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமென். So Jesus is the firstborn over all creation. இயேசு எல்லா சிருஷ்டிப்புக்கும் முதல் பேரானவராயிருக்கிறார். Jesus is the firstborn of a new species of people. அப்ப பாருங்க, ஒரு புதிய சிருஷ்டிப்புக்கு ஆரம்பமாய் இயேசு இருக்கிறார். He is perfect and complete in Father God, but he came to us in a new way. அவர் பரிபூர்ணம் உள்ளவராய் பிதாவில் இருந்தும் நம்மை பரிபூர்ணம் ஆக்கும்படி பூமிக்கு கடந்து வந்தார். He came in human skin as a human being. நம்மை போல மாம்சம் உடையவராய் அவர் இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். In Christ, the image and likeness of God was made visible in human form. அப்போ தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய சாயல் மனுஷ சாயலாய் நம்மத்திலே வெளிப்பட்டது. What do you think being the firstborn means? அப்போ அவர் முதல் பேரானவர் என்று சொல்லும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? He was the firstborn, the first person in human skin to reveal the image and likeness of God. அப்போ மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டவராய் அவர் முதல் பேரானவராய் இருக்கிறார். If he is the first, do you think there are others? அப்ப அவரது முதல் என்றால் அவருக்கு அப்புறம் அநேகர் இருக்கணுமே. Why would God say Jesus was the firstborn if there were not any others after Jesus? இயேசுக்கு அப்புறம் வேற யாரும் இல்லைன்னா ஏன் தேவன் இவர்தான் முதல் பேரானவர் என்று சொல்லணும்? We need to talk about this. அப்ப அவைகளை குறித்து தான் நாம் பேச போகிறோம். We're going to read verses 16 through 22. 16 இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போமே என்றால், ஏன் என்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல
வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களும் சகலும் அவரை கொண்டு அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவரும் எல்லாவற்றிலும் எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவரானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியின் மரித்தோரில் இருந்து எழுந்தின முதல் பேரானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும்படி அவர் பிரியமாய் இற்று. முன்னே அந்நியராய் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை பரிசுத்தர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகி இருக்கிறார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். ஆமென். Amen. All things were created by Jesus. எல்லாமே இயேசுவினால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். Everything that is begins in him, whether it's visible or invisible. அப்போ காணக்கூடியதும் காணக்கூடாததுமான எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. He is the original blueprint of every order of justice and every level of authority. எல்லா அதிகாரங்களுக்கும் நீதிக்கும் அவர் முதற் பேரானவராய் இருக்கிறார். We're talking about thrones, dominions, principalities, or powers. அதிகாரங்களும் வல்லமைகளும் சேனைகளும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களின் மேல் அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். Any order that does not mirror Christ is a distortion of man's own thinking. அப்ப எது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்படாதபடி செயல்படுகிறதோ அது மனுஷனுடைய தீய யோசனைகளாய் இருக்கிறது. For example, if a government is not mirroring the ways of Christ, their thinking is distorted and off base. அப்போ ஒரு அரசாங்கம் தேவனுக்கு அடுத்தவைகளை செயல்படுத்தாமல் யோசிக்காமல் இருக்கும் என்றால் அது பொல்லாங்கினாலே செயல்படுகிறதா இருக்கிறது. If we are not mirroring the ways of Christ, then our thinking is distorted. அப்போ கிறிஸ்துவை போல நம்ம யோசிக்கலனா கூட நம்மளுடைய சிந்தனை அவைகள் தீயதாய் கெட்டதாய் காணப்படுகிறது. And it needs to be renewed by changing the way we are thinking to having the thoughts of Jesus. அப்ப அவைகளை நாம் புதுப்பித்து கிறிஸ்து யோசிக்கிறது போலவே நாம் யோசிக்க வேண்டும். Christ is the initiator of all things. கிறிஸ்துதான் எல்லாவற்றின் ஆரம்பமாய் இருக்கிறார். Therefore, everything finds its relevance and its true pattern and design only in him. அப்ப எல்லாவற்றின் ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. Jesus is the firstborn to make visible the image and likeness of God. அப்போ கிறிஸ்து முதல் பேரானவராய் தேவனுடைய சாயலை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Walked around on earth just doing and making sure that people knew that he was representing the Father so that you would see the Father. அப்ப பிதாவை ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் பிதாவை பூமியில இருந்தபொழுது நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். He is the authority who leads us out of spiritual death into our new birth. அவர் ஆவிக்குரிய மரணத்தில் இருந்த நம்மை உயிர்ப்பித்து புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். He alone is the original blueprint of our design. He is the firstborn. அவர் முதல் பேரானவராய் இருக்கிறபடினால் நம்மளுடைய அடையாளத்தின் ஆரம்பமாய் எல்லா தெளிவும் அவருக்குள்ளே இருக்கிறது. Now we are the ones who follow Jesus, the firstborn, and making visible the image and likeness of God to others. அப்போ நாம் அவர் முதல் பேரானவராய் இருக்கிறபடியால் அவரை பின்பற்றும் பொழுது நாமும் பிதா யார் என்பதை இந்த பூமியிலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம்.
You may be thinking you're supposed to do something to become the image of God, but you already are. நீங்க ஏதாச்சும் செஞ்சாதான் நம்ம தேவ சாயல உடையவர்களா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நீங்க ஏற்கனவே தேவ சாயலாய் இருக்கிறீர்கள். You are already made in his image. காரணம், நீங்கள் ஏற்கனவே அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். And you only need to be aware of who you are now. நீங்கள் யாரு என்பதிலே ஒரு தெளிவு உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்க வேண்டும். Then the fruit of who you are will be displayed looking just like Jesus. அப்ப உங்களுக்குள் இருக்கிற கனி நீங்கள் இயேசுவை போல இருக்கிறதை வெளிப்படுத்தும். Without Jesus working through you, you can do nothing fruitful. அப்ப இயேசு உங்களுக்குள்ளே செயல்படாத பட்சத்திலே கனி கொடுக்கிற எந்த காரியங்களையும் உங்களால் செய்ய முடியாது. Jesus tells us about becoming fruitful in Gospel of John chapter 15. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே கனி கொடுக்கிறதை குறித்து இயேசு அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். Let's look at John 15 verses 4 and 5. அதிலே 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். Amen. We must learn to abide in the vine and remain in him. அப்ப அந்த திராட்சை செடியிலே நாம் நிலைத்து இருந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். He wants us to abide where our heart becomes one with his heart. அப்ப அவரிலே நிலைத்திருக்கும் போது அவருடைய இருதயம் நம்முடைய இருதயத்தோடு ஒன்று பிணைக்கப்படும். We need to spend time and listen to him to receive revelation that we need to bear fruit. அப்ப கனி கொடுக்க வேண்டும் என்றால் அவரிடத்திலே இருந்து ஒரு வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The more time we spend with God, the more we come to know his heart. அப்ப எவ்வளவாய் அவரோடு நேரத்தை செலவிடுகிறோமோ அவ்வளவாய் நாம் யார் என்று அறிந்து கொள்ளலாம். Our intimacy with him will empower us to bear the fruit that he desires. அவர் ஆசைப்படுகிற அந்த காரியங்களை செய்ய நமக்கும் அவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உண்டாக வேண்டும். God has given us everything we need for life and godliness. நாம் வாழ வேண்டிய எல்லா தெய்வீக காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Every father imparts his DNA and his nature to his children. எப்படி ஒரு தகப்பன் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய DNA பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுக்கிறார்களோ அதே வண்ணமாய் This is what our heavenly Father has done. அதே போல பரமபிதாவும் நமக்கு செய்திருக்கிறார். We participate in his nature. We're one with him and one with Christ. அப்ப அவரோடு கூட அவருடைய குணாதிசயங்களினாலே நாம் அவரோடு கூட ஒன்றாயிருக்கிறோம். We have to learn to recognize him telling us that that person has pain in their back. அப்போ ஒருவருக்கு வலி இருக்கிறது என்பதை அதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். That's a gift of word of knowledge. பாருங்க, அது தேவனாலே அருளப்படுகிற ஒரு ஞானத்தின் வார்த்தை. Jesus wants us to realize that the fruit of the Spirit and the gifts of the Spirit are both the fruit that he wants to see from our lives. ஆவின் கனிகள், ஆவின் வரங்களை நாம் பெற்று அது தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். So that when you realize that he's telling you that there's pain in someone's back, that you command that pain to leave and the body to be healed. அப்ப ஒருவருக்கு முதுகு வலி இருக்கிறது என்றால் நீங்களே கட்டளையிடலாம், அந்த வலி அவர் சரீரத்தை விட்டு மாறி போகட்டும் என்று சொல்லி. The gifts of the Spirit are multiple. There's lots to learn to walk in.
அப்ப தேவனுடைய ஆவி வரங்கள் அநேக வகைப்படும். அதிலே நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். God has given us the privilege of loving and encouraging people while we manifest the image of God through our own lives. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே அவருடைய செயல்களை செயல்படுத்த நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். There is so much power available when you remain in union with Jesus. அப்ப தேவனிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அநேகம் நாம் கற்றுக்கொண்டு அவைகளை செயல்படுத்த முடியும். Because you will naturally bear much fruit. காரணம் இயற்கையாகவே நீங்கள் தேவனோடு இருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள். Man has forgotten what manner of person they are. They are God's design. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். Man's indifference to their true origin and identity is the problem. அப்போ மனுஷன் அவனுடைய உண்மையான அடையாளத்தை அறியாதது தான் இப்பொழுது பிரச்சனை. Jesus has come to introduce you to yourself again. நீங்கள் யார் என்பதை மறுபடியும் அறிந்து கொள்ளதான் இயேசு பூமிக்கு வந்தார். Do not strive, but rest in him and discover all he is within you. ஆகவே நீங்கள் அதிக பிரயாசப்படாமல் கிறிஸ்துவுக்குள்ளே இளைப்பாறி நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். Then you can display the image of God in your own life. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். In the secret place, learn to discern what he is showing you. இயேசு உங்களுக்கு உங்களை குறித்து என்ன காண்பிக்கிறார் என்பதை அவரோடு தனித்திருக்கும் பொழுது அறிந்து கொள்ளும். He tells us in 1 John, as he is, so are we in this world. 1 யோவானிலே அவர் சொல்லுகிறார், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி. Our lives are mirrored in Jesus. நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே மறைக்கப்பட்டு இருக்கிறது. We are as blameless in this life as Jesus is. இயேசு எப்படி குற்றமற்றவராய் இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் அவர் மாற்றி இருக்கிறார். This perfect love union is the source of our confidence. அப்போ அவருடைய உண்மையான அன்புதான் நம்மை பரிபூர்ணமாக்கி இருக்கிறது. Hallelujah. Amen. I have a couple of words of knowledge that God wants to heal you. தேவன் உங்களை சுகமாக்க எனக்கு வெளிப்படுத்துகிற சில தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். If you have a cold, cough, sore throat, or runny nose, I want you to place your hand on your head. உங்களுக்கு கோல்டு, இரும்பல் மற்றும் இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கும் என்றால் உங்கள் தலையின் மேலே உங்கள் கையை வைத்துக் கொள்ளும். If you're having stomach issues, I want you to place your hand on your stomach. வயிற்று காரியங்களிலே பிரச்சனை இருக்கும் என்றால் உங்க கரத்தை வயிற்று மேலே வைத்துக் கொள்ளுங்க. I want to pray. நான் ஜெபிக்க போகிறேன். Father, thank you that every person was born from your heart and design. ஆண்டவரே, எல்லாரும் உம்மை போலவே இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். You see us as your greatest accomplishment. ஆண்டவரே, உம்முடைய ஒரு பெரிய சாதனையாய் எங்களை நீ காண்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். You've given me these words of knowledge so they will receive the fullness of what Jesus paid for on the cross. ஆண்டவரே, இந்த ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்காய் சிலுவையிலே நீ செய்த தியாகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டு. I speak to the effects of a cold, cough, sore throat, and runny nose that to be healed in the name of Jesus. இந்த வேளையிலே எல்லா விதமான கோல்டு, எறும்பல், ஆண்டவரே தொண்டை கரகரப்பு இப்படிப்பட்ட எல்லா பலவீனங்களும் சரீரத்தை விட்டு மாறி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name, I speak to their sinuses and everything that is out of alignment to be healed now. ஆண்டவரே, சைனஸ் மற்றும் எந்தெந்த பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். For those who are experiencing stomach pain, in the name of Jesus, I command that pain to leave. ஆண்டவரே, வயிற்று வலியினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வயிற்று வலி அவர்களை விட்டு மாறி போவதாக.
And I speak to every part of their stomach to be functioning properly in the name of Jesus. அவங்க சரீரத்துல இருக்கிற எல்லா அவயங்களும் ஒழுங்காய் இயங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Thank you, Jesus, for restoring each person. ஒவ்வொருவரையும் நீர் புதிதாக்குகிறதற்காய் நன்றி. Thank you for your healing presence upon them now. அவர்கள் மேலே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இருக்கிறபடியால் நன்றி. And we thank you for being the firstborn of many who reveal the image and likeness of God on earth. ஆண்டவரே, பூமியிலே தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாருக்கும் நீர் முதல் பேரானவராய் இருக்கிறபடியால் நன்றி. Help each of us learn to be aware of your presence and remain and to receive from you. ஆண்டவரே, உம்மிலே நிலைத்திருந்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். Let your name be glorified in and through us, your sons and daughters. ஆண்டவரே, உம்முடைய நாமும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மூலியமாய் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். We give you all glory and honor in the wonderful name of Jesus, we pray. ஆண்டவரே, எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.